بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أذن للذين يقاتلون بأنهم ظلموا وإن الله على نصرهم لقدير. صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தை முஸ்லீம்களுக்கு ரஹ்மத்துடைய மாதமாக, பரக்கத்து நிறைந்த மாதமாக, எல்லா வகையான வெற்றிகளையும் வாங்கி தரக்கூடிய மாதமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். இந்த ரமலானுடைய மாதத்தில்தான் முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக பெரும் வெற்றியாகிய பத்ருடைய வெற்றியும் வழங்கினான். மக்கத்து வெற்றியும் அல்லாஹ் ரமலானில் தான் வழங்கினான். இந்த ரமலானின் மூலமாக சரித்திரத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் பெரும் பெரும் வெற்றிகள் இஸ்லாமிற்கும் முஸ்லீமுக்கும் அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். ஆனால் தற்காலத்தில் நம்முடைய காலங்களிலும் பல ரமலான்களை நாம் சந்தித்து விட்டோம். ஆனால் முஸ்லீம்களுக்கான வெற்றியை நம்மால் காண முடியவில்லை. உலகத்தில் பல பாகங்களிலும் முஸ்லீம்கள் சோதனைக்குள்ளாக்கப்படுவதும், தோல்விகளை சந்திப்பதும், அடிக்கு மேல் அடி விழுவதும் காரணம் என்ன? முன்னோர்கள் இந்த ரமலானை எப்படி பயன்படுத்தினார்கள், இன்று முஸ்லீம்களாகிய நாம் இதை எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வினுடைய ஏகத்துவத்தை எடுத்து சொன்ன சமயத்தில் அப்பொழுது இருந்த முஷ்ரிக்கீன்கள், குறைஷிகள் கடுமையான துன்பத்தை கொடுத்தார்கள். அவர்களை மட்டுமல்ல, யாரெல்லாம் ஈமானை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கெல்லாம் துன்பத்தை வழங்கினார்கள். வார்த்தையால் சொல்ல முடியாது, எழுத்தால் வடிக்க முடியாது, அவ்வளவு கஷ்டங்கள் கொடுக்கப்பட்டார்கள். சஹாபாக்கள் ஏங்கினார்கள், அல்லாஹ்விடம் இருந்து உதவி வராதா? அல்லாஹ் எங்களுக்கு அவர்களை எதிர்த்து போரிடுவதற்கு அனுமதி வழங்க மாட்டானா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மக்காவுடைய வாழ்க்கையில் 13 வருட காலம் அல்லாஹ் யுத்தத்துக்கான அனுமதியை வழங்கவில்லை. எப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து முஸ்லீம்களெல்லாம் ஹிஜ்ரத் செய்து மதீனா சென்று விட்டார்களோ, அங்கு மதீனாவிலே ஒரு ஈமானுடைய இஸ்லாமுடைய சூழ்நிலை அல்லாஹ் அமைத்து கொடுத்தானோ, பிறகுதான் சூரத்துல் ஹஜ்ஜிலே அல்லாஹ் சொல்லுவதை போல, உதின லில்லதீன யுகாத்தலூன பிஅன்னஹும் ஸுலிமூ, இப்பொழுது ஈமான் கொண்ட மக்களுக்கு போர் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டு விட்டது. யார் முஸ்லீம்களை அழிக்க வேண்டும் என்று, இஸ்லாமையும் முஸ்லீம்களையும் அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு படையெடுத்து வருவார்களோ அவர்களை எதிர்ப்பதை அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கின்றான். அவர்களை எதிர்த்து போராடுவதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லீம்களுக்கு விதித்து விட்டான். அது சம்பந்தமான விஷயங்கள் சூரத்துல் ஹஜ்ஜிலே ஓதப்பட்டது. இன்னல்லாஹ அலா நஸ்ரிஹிம் லகதீர், அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு வெற்றியை வழங்குவதற்கு சக்தி உள்ளவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் வந்து ஒரு ஈமானுடைய அழகான சூழ்நிலை வாழ்கிறார்கள். முழு மதீனாவிலும் இஸ்லாம் ஒவ்வொரு வீட்டிலும் புகுந்து விட்டது. மதீனாவாசிகள் அனைவரும் அன்சாரிகளாக மாறி இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் உதவி செய்யக்கூடிய பட்டத்தை பெற்றுக்கொண்டார்கள். அன்சார்கள் என்ற பட்டத்தை பெற்றுக்கொண்டார்கள். இதனால் குறைஷிகளுடைய கோபமும் அவர்களுடைய வெறுப்பும் அதிகமாகியது. இவர்கள் எப்படி நிம்மதியாக மதீனாவில் வாழ விடலாம்? அதனால் இவர்கள் அங்கும் வாழவிடக்கூடாது என்பதற்காக திட்டங்கள் தீட்டினார்கள். அதற்காக அவர்கள் அபு சுஃபியானுடைய தலைமையில் ஷாம் தேசத்திற்கு ஒரு வியாபார குழுவை அனுப்பி அந்த வியாபாரத்தில் வரக்கூடிய லாபத்தின் மூலமாக பொருளீட்டி நாம் முஸ்லீம்களை எதிர்த்து போர் செய்ய வேண்டும் என்பதற்காக ஆயுதங்களை சேகரித்து வருவதற்காக ஷாம் தேசத்திற்கு 70 நபர்கள் கொண்ட ஒரு படையை அனுப்பி வைக்கிறார். அந்த நாளை நினைவு கூறக்கூடிய நாளாகவும் இது இருக்கிறது. இது போன்ற நாளில் தான் அது நடந்தது. ரமலானுடைய 17வது நாளில், நாளைக்கு யுத்தம் என்று சொன்னால் இன்றைய தினத்தில் அந்த சம்பவம் நடக்கிறது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு தகவல் கிடைக்கிறது, அபூ சுஃபியான் ஷாம் தேசத்திலிருந்து படையை அவர் வியாபார குழுவோடு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். அவர் மக்கா போக வேண்டும் என்று சொன்னால் மதீனாவை கடந்து தான் போக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடம் உடனடி அவசர ஆலோசனை செய்தார்கள். கேட்டார்கள், என்ன செய்யலாம்? அல்லாஹ் நமக்கு அனுமதி வழங்கி இருக்கின்றான். நம்மை எதிர்ப்பதற்காக, நம்மை அழிப்பதற்காக அவர்கள் ஆயுதங்களை திரட்டி கொண்டு மக்கா செல்கிறார்கள், படையெடுத்து வருவார்கள். இதை நாம் வழிமறித்து நாம் அதை அபகரித்துக் கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு ஆகுமாக்கி இருக்கின்றான். என்ன சொல்லுகிறீர்கள் என்பதாக அவசர ஆலோசனை செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிஞ்சுக்கிட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள்டேருந்து பதில் எதிர்பார்க்குறாங்க. இவங்க முஹாஜிர் சஹாபாக்கள், மக்காலேருந்து ஹிஜ்ரி செஞ்சு வந்தவங்க. உடனே சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, மதீனா அன்சார்களுடைய தலைவராக கருதப்படக்கூடிய சஹாபி, சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், தாங்கள் எங்களிடமிருந்து பதிலை எதிர்பார்க்கிற மாதிரி தெரியுதே. நாங்கள் உங்களை மதீனாவில் மட்டும்தான் உங்களுக்கு அரணாக பாதுகாப்பாக இருப்போம் என்பதாக தாங்கள் பயந்து விட்டீர்களா? இல்லை யா ரசூலல்லாஹ், உங்களோடு நாங்கள் எங்கு வேண்டுமானாலும் வருவதற்கு தயார். கடலில் குதிக்க சொன்னாலும் சரி, மலையிலிருந்து குதிக்க சொன்னாலும் சரி. ஆனால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அல் ஜன்னா, சொர்க்கம்தான் பிரதிபலன். அன்சார்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் எதற்கும் தயார். நாங்கள் எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடமிருந்து பாதுகாக்கப்பட்டு அந்த பனு இஸ்ரவேலர்களை அழைத்து கொண்டு அல்லாஹ் அவர்களை வெற்றியை கொடுத்தான், ஃபிரௌனை மூழ்கடித்தான். இந்த காட்சியெல்லாம் பனு இஸ்ரவேலர்கள் பார்த்தும் கூட மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னான், இந்த பைத்துல் முகத்தஸ், இந்த ஷாம் தேசம் அவருடைய சொந்த ஊருக்கு அல்லாஹ் திருப்பி கூட்டி போக சொன்னான். ஆனால் அங்கே உள்ளே போகணும்னு சொன்னால் அங்கே ஒரு கொடுங்கோல் அரசன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான், அவனை எதிர்த்து போராடிட்டு நீங்கள் போங்க, உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்லப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் அந்த பனு இஸ்ரவேலர்கள் சொன்னார்கள், இத்ஹப் அன்த வ ரப்புக் ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காஇதுன். மூசாவே, நீங்களும் அல்லாவும் போய் போர் செய்யுங்க, நாங்கள் இங்கே உட்கார்ந்திக்கிறோம், அவங்களோடையெல்லாம் எங்களால் மோத முடியாது என்று பனு இஸ்ரவேலர்கள் சொன்னதை போல யா ரசூலல்லாஹ், நாங்கள் சொல்ல மாட்டோம் என்று அன்சாரிகள் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சரித்திரங்கள் எல்லாம் சொல்லி எப்படிப்பட்ட வெற்றி அல்லாஹ் கொடுத்தான். சின்ன படத்தான் பெரிய ஃபிரௌனுடைய ஒரு பெரும் படையிலிருந்து எப்படிப்பட்ட வெற்றி அல்லாஹ் நல்கினாங்கிற செய்தியை திரும்ப திரும்ப சஹாபாக்கள் கேட்டு உள்ளத்தில் பதிய வச்சதுனால சஹாபாக்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதாக நினைச்சு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் உடனே தயார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக கிளம்பினார்கள். பெரிய ஏற்பாடுகள் செய்யலை, போர் செய்ய வேண்டும் என்பதற்காக கிளம்பவில்லை, அவர்களை வழிமறிப்பதற்காக சென்றதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 300 சொச்சம் சஹாபாக்களோட பெரிய ஆயுதங்களை திரட்டலை. 2 குதிரை வீரர்கள் இருந்தாங்க, 2 குதிரை, 70 ஒட்டகங்கள், சில வாள்கள் தான் இருந்த, வாள்கள் கூட எல்லாரிடமும் இல்லை. வாகனத்தில் மாறி மாறி சவாரி செய்தவர்களாக மதீனாவை விட்டு வெளியேறி அவர்கள் வழிமறிப்பதற்காக செல்கிறார்கள். இந்த செய்தி அபூ சுஃபியானுக்கு தெரிந்ததும் உடனடியாக ஒரு ஆளை மக்காவிற்கு தூது அனுப்பி, இப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் நம்முடைய வியாபார குழுவை வழிமறிப்பதற்காக படையெடுத்து வருகிறார்கள் என்ற செய்தியை தெரிவித்து இவர் வழிமாறி கடல் மார்க்கமாக கடற்கரை ஓரமாக சுற்றி வளைத்து கொண்டு அவர் மக்காவை சென்று விட்டார். இவருடைய செய்தி மக்காவுக்கு கிடைத்ததும் அபூ ஜஹல் போன்றவர்கள், அபூ லஹப் போன்ற பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் உடனடியாக முழு மக்காவிலிருந்து படையை திரட்டி கொண்டு மதீனாவை நோக்கி வருகிறார்கள். எப்படியாவது இவர்களை நாம் ஒழித்துவிட வேண்டும், இவர்களை முஸ்லீம்களை அழித்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு கங்கணம் கட்டி கொண்டு பெரும் பெரும் ஆயுதங்களோடு படைபலத்தோடு மக்காவிலிருந்து புறப்பட்டு வர்றாங்க. இங்கே கடைசி வரை உங்களோடு நான் இன்று உங்களுக்கு உதவி செய்வேன் என்பதாக சொல்லி, நானும் என்னுடைய கோத்திரத்தார் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்பதாக சொல்லி அவர்கள் திரும்ப விடாமல் பார்த்து கொண்டான். அபூ ஜஹலும் சொன்னான், இது ஒரு முடிவு கட்டிட்டு தான் போகணும், நான் திரும்பக்கூடாது என்பதாக. அல்லாஹ் ஒரு முடிவு செஞ்சு தான் வச்சிருந்தான், இவங்கெல்லாம் திரும்பி போக மாட்டாங்கன்று. எவ்வளவோ அவர்களுக்குள்ளேயே சில ஹக்கீம் இப்னு ஹிஸாம்,
உத்பத் இப்னு ஷைபா போன்றவர்கள் எல்லாம் அபூஜஹல்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. வேண்டியதில்லை, நம்ம திரும்பிடுவோம், நம்மளுடைய வியாபார குழு தான் சலாமத்தாக திரும்பி போயிருச்சு, நம்ம ஏன் தேவையில்லாமல் போய் மோதணும். அவங்க யாருமே அந்த ஆர்வத்தோடும் வரலை, நம்முடைய வியாபார குழுவை பாதுகாக்கிறதுக்காக வந்தாங்க. ஆனால் அபூஜஹல் விடுற மாதிரி இல்லை. முக்கிய தலைகள் எல்லாமே வந்து விட்டார்கள். மக்காவினுடைய முக்கியஸ்தர்கள் யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் தொல்லைகளும் கஷ்டங்களும் கொடுத்து இந்த இஸ்லாம் உலகத்தில் நிலைக்கக்கூடாது என்பதற்காக அவர்கள் சதி திட்டங்கள் தீட்டினார்களோ அந்த முழு மக்காவுடைய ஈரக்கொலையையும் துப்பிவிட்டது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வர்ணித்து சொன்னார்கள். மக்காவுடைய ஈரக்கொலையே வந்துடுச்சு. கடைசியாக அவர்கள் முடிவெடுத்த போல அவர்கள் 1000 பேர் கொண்ட நபர்கள் வந்திருக்கிறாங்க. இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி கிடைத்தது, அபூ சுஃபியான் என்ற படை போனாலும் இப்பொழுது அபூஜஹல் படையெடுத்து வந்திருக்கிறான். அபூ லஹப் வரலை. அபூ லஹப் தன் சார்பாக தன்னால் கடன்பட்ட ஒரு நபரை அனுப்பி வைத்தான். உன் கடனையெல்லாம் நான் மன்னிச்சிடுறேன், உன் குடும்பத்தையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ என் சார்பாக போ என்பதாக ஒரு பெரிய ஒரு ஆர்வம் மூட்டி ஒரு படையை அனுப்பி வச்சிருந்தான். இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அழைத்து கொண்டு இதை எதிர்ப்பதற்காக எதிர்நோக்கி வந்து விட்டார்கள். முன்னால் எதிரிகளுடைய படை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரவு தான், நாளை யுத்தம் என்று சொன்னால் இந்த மாலையிலேயே இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. அந்த பத்ருடைய மைதானத்தை வந்து சேர்ந்து விட்டார்கள். அவர்களும் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை துப்பறிவதற்காக, இவங்க என்ன நிலைமை என்ன என்று சோதிப்பதற்காக 3 சஹாபாக்கள் அனுப்பி வைக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவங்களை. அவங்க துப்பறிவதற்காக போகிறாங்க. 2 அடிமைகளை கிடைச்சாங்க. 2 அடிமைகளை கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்கள் யார் என்பதா. சொன்னாங்க, நாங்கள் குறைஷிகளுக்காக தண்ணி அள்ளி கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறோம், அவங்களுக்கு இந்த ஏரியாவை பற்றி தெரியாது, நாங்கள் இந்த ஏரியாவை சேர்ந்தவங்க. தண்ணி அள்ளி கேட்டாங்க, நாங்கள் எங்கே தண்ணி இருக்கோ அள்ளி கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க. எங்களுக்கு அது தெரியாது. சரி, அவங்க எத்தனை ஒட்டகம் இருக்கிறாங்க, ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு எத்தனை ஒட்டகம் இருக்கிறாங்க. அந்த 2 அடிமைகளும் சொன்னாங்க, ஒரு நாளைக்கு 9 ஒட்டகம் இருக்கிறாங்க, இல்லை ஒரு நாளைக்கு 10 ஒட்டகம் என்பதாக அறுத்து அவங்க சாப்பிட்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி என்று சொன்னால் 900லேருந்து 1000 வரைக்கும் நபர்கள் அங்கே இருக்கிறாங்க. இங்கே சஹாபாக்கள் 300 சொச்சம் பேர், 310 சொச்சம் பேர் தான் இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் ஒரு மரத்தடியில் நின்று கொண்டு துஆவிலே ஈடுபடுகிறார்கள். அல்லாஹும்ம ஹாதிஹி குரைஷ் ஜாஅத் பிஹுயலா வ ஃபக்ர். அவர்கள் பெருமையோடு பகட்டோடு பெரும் படையோடு ஆயுதங்களை திரட்டி கொண்டு உன்னோடையும் உன்னுடைய ரசூலை பொய்ப்பித்தவர்களாக போர் செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், நீ எனக்கு உதவி செய்வதாக வாக்களித்திருக்கிறாயே. அல்லாஹும்ம அன்ஜிஸ்லி மா வஅத்தனி, நீ எனக்கு வாக்களித்த உதவியை கொடுத்து விடு. அல்லாஹும்ம இன்னி அன்ஷுதுக அஹ்தக வ வஅதக, நீ எனக்கு வாக்களித்த அந்த உதவியை வெற்றி உன்னிடத்தில் நான் மன்றாடி கேட்கிறேன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது அழுது துஆ செய்கிறாங்க. சஹாபாக்களும் துஆல இருக்கிறாங்க. ஒவ்வொரு சஹாபியும் அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்கியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் கேட்டாங்க, யா அல்லாஹ், இன் துஹ்லக ஹாதிஹில் இஸாபா லம் துஅபத அபதா. அல்லாஹ், ஒரு சின்ன கூட்டம் ஒரு பெரிய உழைப்பு செஞ்சு உன்னை ஈமான் கொள்ளக்கூடிய, உன்னை மட்டுமே வணங்கக்கூடிய இந்த சஹாபாக்களை நீ கொடுத்துருக்கிறாய். அல்லாஹ், இந்த கூட்டம் நாளை நடக்கக்கூடிய யுத்தத்தில் அழிக்கப்பட்டு விட்டால் நீ கியாம நாள் வரை உன்னை வணங்கப்படுபவர்கள் யாரும் இந்த பூமியில் இருக்க மாட்டாங்க. அல்லாஹ், ஒட்டுமொத்த உன்னுடைய அடியார்கள் இங்கே வந்துட்டாங்க. ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோள் மேலே கை வைத்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் ரொம்ப அல்லாஹ்ட்ட கெஞ்சிட்டீங்க, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்பதாக யார் சஃப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி செய்கிறாங்க. சஹாபாக்களை ஆர்வப்படுத்துகிறாங்க, தர்கீப் செய்கிறாங்க, சொர்க்கத்தின் விசாலத்தை பற்றி சொல்கிறாங்க. சொர்க்கம் அர்லுஹஸ் ஸமாவாத் வல் அர்ல், சொர்க்கத்தின் அகலம் இருக்கிறதே 7 வானம் 7 பூமியை விட விசாலமானது. உடனே ஒரு சஹாபி எந்திரிச்சு கேட்குறாங்க, உமைர் இப்னுல் ஹமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்தின் விசாலம் வானம் பூமியை விட விசாலமானதா? ஆம் யார், ஆம் என்று நபி சொன்னாங்க. பஹ் பஹ் யா ரசூலல்லாஹ், நிச்சயமாக இதை நான் அடைஞ்சே தீரணும் என்பதாக அந்த சஹாபி உள்ளத்தில் ஆசை ஆர்வம். கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு, ஏன் பஹ் பஹ் என்று சொன்னீங்க? இல்லை யா ரசூலல்லாஹ், இதை நான் அடைஞ்சே தீரணும். இப்படி ஒவ்வொரு சஹாபியினுடைய உள்ளத்திலையும்
அல்லாஹுடைய தீனுக்காக அல்லாஹ்வினுடைய விரோதிகளை என்பதாக அந்த நேரத்தில் அல்லாஹ் முஆத் ரலியல்லாஹு தஆலா மதீனாவில் உள்ள அன்சார்களுடைய தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தனியாக ஒரு கூடாரம் அமைக்கிறாங்க. படையை பார்வையிடும் முகமாகவும் அவர்களுக்கென்று ஒரு பாதுகாப்பான ஒரு அரணாக 4 சஹாபாக்கள் காவலுக்கு நின்று கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த படையை வழி நடத்துகிறாங்க. எதிரி படையிலிருந்து அபூ ஜஹல் அது போன்ற 3 பேர் முன்னாடி தர்த்தீப் அதுதான். அங்கிருந்து 3 பேர் வருவாங்க, அவங்களுக்கு தோதான இங்கேருந்து 3 வீரர்கள் போவாங்க. அந்த மாதிரி அன்சாரி சஹாபாக்கள் போய் நின்றாங்க. அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற சஹாபாக்கள் போய் நின்றாங்க. நான் இன்னாரு சொன்னாங்க, நாங்கள் உங்களையெல்லாம் உங்களோட மோதுவதற்கு நாங்கள் வரலை, எங்கள் ஊர்லேருந்து வந்தாங்கல்ல அந்த முஹாஜிர்களை அனுப்புங்க. அப்பொழுதுதான் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள், உபைதத்து இப்னுல் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா 3 சஹாபாக்கள் எதிரிகளை நோக்கி நிற்கிறான். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவோட மோதினவர், அவர் உடனடியாக கொல்லப்பட்டார். ஹம்ஸா சிங்கம், அவரோடு எதிர்த்து நின்றவர், கதை முடிக்கப்பட்டது. இங்கே உபைதத்து இப்னுல் ஹாரிஸும் எதிரி படையில் உள்ளவர் மோதுறாங்க, மாறி மாறி நீண்ட நேரம் நடக்குது. இந்த 2 பேரும் சேர்ந்து அவருக்கு உதவி செய்கிறாங்க, அந்த எதிரியை வீழ்த்திடுறாங்க. பிறகு இந்த சஹாபிக்கு லேசாக காயம் பட்டுச்சு, அவருடைய கால் துண்டிக்கப்பட்டுச்சு. இந்த சஹாபியை ஓரமாக வச்சுட்டு பிறகு வேற சஹாபி வந்து இப்படியாக யுத்தம் வேகம் சூடு பிடிக்கிறது, வேகம் எடுக்கிறது. சஹாபாக்கள் அதை வர்ணிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹுடைய உதவி இறங்கினதை சஹாபாக்கள் பார்க்கல, சஹாபாக்களோடு மோதின எதிரிகளும் பார்த்தாங்க, மலக்குமார்களுடைய வருகையை பார்த்தாங்க. அந்த எதிரி படையில் நிர்பந்தமாக சில கூட்டத்தாரும் வந்திருந்தாங்க. அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கிய உறவினர்கள் பனு ஹாஷிம் குலத்தாரும் வந்திருந்தாங்க. அதில் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூட அவங்கெல்லாம் வர்றதுக்கு யோசித்தாங்க, நிர்பந்திக்கப்பட்டு அழைத்து வரப்பட்டாங்க. அந்த சஹாபியும் எதிரிப்படையில் இருக்கிறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அப்பொழுது முஸ்லீம் ஆகலை, இஸ்லாத்தை மறைச்சி வச்சுருந்தாங்க, ஆனால் எதிரிப்படையில் இருந்தாங்க. இப்போது யுத்த கலங்கள் நடக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளை இறக்கி உதவி செய்கிறான். ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதே மாதிரி மற்ற சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நாங்கள்லாம் போர் செய்கிறதுக்காக சில இடங்களில் வாழை தான் தூக்கணும், ஆனால் நாங்கள் வெட்ட முன்னாடி கழுத்துகள் உருளுவதை பார்த்தோம். வாழை தூக்கணும், தலை உருளுது, வாழை தூக்குறோம், தலை உருளுது. சொன்னாங்க, நாங்கள் எங்களுக்கு தலைக்கு மேலாக என்பதாக அந்த மலக்குமார்கள் சாட்டையை சுழற்றி கொண்டு அவர்களுடைய அந்த கம்பீரமான குரலையும் சஹாபாக்கள் கேட்டாங்க. அவர்களுடைய சுழற்சியிலேயே எதிரிகள் கீழே விழுகக்கூடிய காட்சியை சஹாபாக்கள் பார்த்தாங்க. மிக விரைவுலேயே குறிப்பாக அபூ ஜஹல் மிகவும் அற்பமான முறையில், கேவலமான முறையில் 2 சிறுவர்களால் கொல்லப்பட்டார். மதீனாவை சேர்ந்த 2 அன்சாரி சிறுவர்கள். அவர்கள் இந்த படை அணியில் நிறுத்தி வைக்கப்படக்கூடிய சமயத்தில் ஒரு சஹாபியினுடைய 2 சஹாபிக்கு அருகாமையில் வந்து நின்று கேட்டாங்க, சாச்சா அவர்களே, இங்கே யார் அபூ ஜஹல்னா யார்? அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலமாக இழிவாக பேசுகிறாராமே, அவன் யார் என்பதாக கேட்கிறார். அந்த சஹாபி நினைச்சாங்க, பக்கத்தில் ஒரு நல்ல வீரமான வாலிபர்கள் நின்றா நல்லா இருக்கும், நமக்கு தெம்பாக இருக்கும். இந்த சின்ன பிள்ளைங்க பக்கத்தில் வந்து நின்று யார் எதிரின்னு கேட்குறாங்க. வேண்டாம் வெறுப்பா சொன்னாங்க, அந்த வழி நடத்திட்டு இருக்கிறார்ல அவர் தான்ப்பா அப்படின்னு. கொஞ்சமும் யோசிக்காமல் இந்த 2 சிறுவர்களும் வேகமாக சென்று ஒருத்தர் அபூ ஜஹலுடைய காலை வெட்டுகிறார், அவர் கீழே சாகிறார். இன்னொருத்தர் வெட்டுறார். அவருடைய மகன் அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமா உடனே வந்து இந்த சிறுவர்களுடைய ஒரு சிறுவரின் கை துண்டிக்கப்படுது. அவங்க வந்துடுறாங்க. இப்போ அபூ ஜஹல் வெட்டப்பட்டு கீழே உயிருக்கு ஊசலாடிட்டு இருக்கிறார். போர் மும்முரமாக நடந்து கொண்டு இருக்கிறது. பிறகு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் அபூ ஜஹலை தேடி சென்று அவன் குற்றுயிராக கிடைக்கிறான். அவனுடைய தலையை பிடித்து அவனுடைய தலையை வெட்டுகிறார்கள். அப்பொழுது கூட அவன் கேட்குறான், யாருக்கு வெற்றி கிடைக்கிறது, யார் இப்பொழுது வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதாக அபூ ஜஹல் கேட்கிறான். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ் யாரை கேவலப்படுத்த வேண்டுமோ அவர்களை கேவலப்படுத்தி விட்டான் என்பதாக சொல்லி அவனுடைய கழுத்தை வெட்டி விட்டார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியாக யுத்தங்கள் நடக்கிறது. மிக விரைவிலேயே எதிரினுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டு விட்டார்கள். பிறகு மற்றவர்கள் எல்லாம் இலகுவான முறையில் கைது செய்யப்பட்டார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற
சஹாபாக்கள் அவர்கள் அந்த எதிரிப்படையில் இருந்தாலும் அவர்கள்லாம் மிகவும் கம்பீரமானவர்கள், மிகப்பெரிய வீரர். ஆனால் அவங்கள கைது செஞ்சு இழுத்து கொண்டு வந்தது யாருன்னு சொன்னால் ஒரு சாதாரணமான அன்சாரி சஹாபி, மிகவும் பலகீனமான சஹாபி. அந்த கைதிகள்லாம் இழுத்து கொண்டு வரப்படுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட. சஹாபாக்கள் வந்திருக்கிறாங்க. நபிசாசம் முதல்ல கேட்டாங்க, அபூஜஹலுடைய நிலைமை என்ன, அபூஜஹல் என்ன நான் என்பதாக கேட்டாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நடந்ததை சொன்னாங்க. எனக்கு அவனை காட்டுங்க என்பதாக சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள். அபூஜஹலுடைய அந்த பிணத்தை பார்த்து லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் ஸதக வஅதா சொன்னாங்க, இவன் தான் ஃபிர்அவுன் ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய ஃபிர்அவுன் இவன் தான் என்பதாக சொன்னாங்க. அல்லாஹ் ஃபிர்அவுனை வீழ்த்தி விட்டான் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளோ பெரிய விஷயங்கள் என்னைய கைது செஞ்சது யாருன்னு சொன்னால் மிகவும் உயரமான ஒரு மனிதர், மிகவும் கம்பீரமான தோற்றத்தோடு மிகவும் பிரகாசமாக அவர்கள் குதிரையில் வந்து என்னை கட்டி இழுத்து சென்றார்கள். இல்லை என்றால் என்னையெல்லாம் ஒன்னால் இழுத்து வர முடியாது என்று அந்த சஹாபிக்கு சொன்னார்கள். அதாவது மலக்கு தான் என்னை கைது செஞ்சாங்கன்னு சொல்லி அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டினாங்க. இப்படி பல்வேறு அவங்களுக்கு எவ்வளோ அவங்க மேலே வெறி இருந்திருக்கும், இவ்வளோ கஷ்டப்பட்டு இனி எனக்கு தீர்த்தே ஆக வேண்டும் என்பதாக அவர்கள் கைது செஞ்சு வரும்போதே பிலால் ரலியல்லாஹு தஆலா நிற்கிறாங்க. நாங்களும் ரெடி, உடனே இவரை முடிச்சிருவோம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் தனக்கு ஆசை என்னன்னு சொன்னால் இவரை கைது செஞ்சு இவருக்கு ஹிதாயத்து கிடைக்கலாம், அல்ல இவருடைய பொருட்களை அவருடைய பொருட்கள் எல்லாம் நமக்கு சொந்தமாக ஆகும் என்ற நெய்யத்தில் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனால் அன்சாரிகள் விடலை. கைது செஞ்சு அந்த நபிசாஸ்திரம் வர்றதுக்குள்ளேயே இவர் கதையை முடிக்கணும்னு சொன்னாங்க. உடனே அப்துல் ரஹ்மான் அவுஃப் சொன்னாங்க, உமையா நீ படுத்துருன்னு சொன்னாங்க. அவங்கள கொலையே செஞ்சுட்டாங்க. அவ்வளோ கொடுமைகள் முஸ்லந்து விட்ட பிறகு இவர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு சொன்னாங்க, ரஹிமல்லாஹு பிலால், அல்லாஹ் தஆலா பிலாலுக்கு ரஹ்மத் செய்வானாக. அவர் அந்த கைதியும் எனக்கு இல்லாமல் போயிடுச்சு, அவர்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஆயுதங்கள் எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. அது எப்படி போணுச்சுன்னு சொன்னால் அந்த உமையாவோட பேசிக்கிட்டே வர்றாங்க கைது செஞ்சு. அப்போ உமையா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்ட்ட சொல்கிறாரு, நீங்கள் என்ன இந்த ஆயுதத்தை விட நான் உனக்கு சிறந்தவன் தானே, இதெல்லாம் உனக்கு தேவையா? அப்போவே தூக்கி வீசிட்டாங்க. அவருடைய ஆயுதங்கள் எல்லாம் கலட்டி எனக்கு இது தேவையில்லை, உன்னை கைது செஞ்சு போதான் எனக்கு முக்கியம் சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. இப்போ அதுவும் போய் இவரும் போயிட்டாரு, அல்லாஹ் பிலாலுக்கு ரஹ்மத் செய்வானாக என்று அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு துஆ செஞ்சாங்க. இப்படியாக அந்த இரவுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் கேட்ட துஆவை அல்லாஹ் கபூல் செய்தான். விஷயம் அதுதான். என்னென்று சொன்னால் இவ்வளோ பெரிய எதிரிப்படை ஆயுதங்களோட படைபலத்தோட வெற்றியை கொடுத்தது எதுவென்று சொன்னால் அவருடைய உள்ளத்தில் இருந்த ஈமானுடைய பலம்தான், அல்லாஹ்வின் மீது உண்டான விசுவாசம்தான். அந்த இரவை அவர்கள் அழுகையில் தொழுகையில் கழித்தார்கள். இதே ரமலானுடைய இதே இரவுகளை நம்ம எப்படி கழிக்கிறோம்? நம்மளும் அல்லாஹோட உதவியை இன்னைக்கு எதிர்பார்க்குறோமா இல்லையா? உலகளாவிய அளவில் முஸ்லீம்களுக்கு அல்லாஹோட உதவி வரணும், அல்லாஹ் நமக்கு வெற்றியை தரணும் ஆசைப்படுறோம், துஆ செய்கிறோம். ஆனால் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய முறையில் நம்மளுடைய அமால்கள், நம்மளுடைய அல்லாஹ் பக்கம் முன்னோக்குதல்கள் இல்லாமல் இருக்கிறனால தான் நல்ல முடிவுகளை நம்மளால் பார்க்க முடியலை. அல்லாஹ் தஆலா குர்ஆன்லேயே அதை சொல்லி காட்டுறான், வலக்கத் நஸரக்குமுல்லாஹு பிபத்ரின் வ அன்தும் அதில்லாஹ். பத்ருடைய யுத்தத்திலே அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான், நீங்கள் மிகவும் சொற்பமானவர்களாக இருந்தீங்க. அதே நேரத்தில் பெரிய பெரிய படைகளெல்லாம் கூடி பல யுத்தங்கள் செஞ்சாங்க. ஹுனைன்கிற போர் நடந்துச்சு மக்கா வெற்றிக்கு பின்னாடி. அதில் நூற்றுக்கணக்கான முஸ்லீம்கள், ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் இருந்தாங்க. ஆனால் அப்போ சில புதிதாக ஈமானை ஏற்றுக்கொண்டு வந்த அந்த முஸ்லீம்களுடைய உள்ளத்தில் எண்ணம் இருந்துச்சா, பதிரிலேயே நமக்கு வெற்றி கிடைச்சிருச்சு, நமக்கு சின்ன சின்ன கூட்டமாக இருக்கும் போதே முஸ்லீம்கள் வெற்றி அடைஞ்சோம், இவ்வளோ பேர் இருக்கிறோம், நம்ம என்ன தோற்று போயிடுவோமா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இது அஜபத்கும் கஸ்ரத்துக்கும் ஃபலம் துக்னி அன்கும் ஷைஆ. நாம தான் பெரிய படையாக இருக்கிறோம், கோடிக்கணக்கான முஸ்லீம்கள் இருக்கிறோம், இத்தனை இஸ்லாமிய நாடுகள் இருக்குது, நம்ம என்ன அழிஞ்சு போயிடுவோமா? நமக்கெல்லாம் வேதனை வந்துடுமா? நம்ம என்ன தோல்வி அடைவோமா என்பதாக படைபலத்தின் மீது ஹுனைனில் சில சஹாபாக்கள் நினைச்சதுனால இருந்தும் சிதறடிக்கப்பட்டாங்க. அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த அழைப்பை கேட்டு முக்கியமான சஹாபாக்கள்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூழ்ந்தாங்க. பிறகு இறுதி வெற்றி முஸ்லீம்களுக்கு. உஹதுலையும் அதே மாதிரி தான். உஹதுடைய சமயத்தில் பத்ருக்கு பிறகு அதுக்கு அடுத்த வருஷம் மிச்சமிருந்து முஷ்ரிக்கீங்க எல்லாம் கிளம்பி மதீனாவில் உஹதில் வந்து முஸ்லீம்களோட மோதினாங்க.
அந்த சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டளைக்கு மாறு செஞ்சாங்க, பெரிய தோல்வியை சந்திச்சாங்க. ஆரம்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மலையினுடைய உச்சியில் 50-60 சஹாபாக்களை நிப்பாட்டி வச்சு அதுக்கு ஒரு அமீரை நியமித்து சொன்னாங்க, என்னுடைய கட்டளை வர்ற வரைக்கும் இந்த மலையை விட்டு யாரும் இறங்கக்கூடாது. இங்கே தோல்வி ஏற்பட்டாலும் சரி, வெற்றி கிடைத்தாலும் சரி, நான் சொன்ன பிறகுதான் இந்த மலை காவலாளிகள் இறங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே யுத்தம் நடக்குது, உஹதுடைய சமயம், வெற்றி கிடச்சிருச்சு, எதிரிகள் தோற்கடிக்கப்பட்டு விரண்டு ஓடுறாங்க. அவருடைய கனிமத்துகள் எல்லாம் சஹாபாக்கள் எடுக்கிற சமயம் மேலிருந்து பார்க்குறாங்க, இதோ வெற்றி ஆயிடுச்சே, நாமளும் இறங்கி போய் அந்த கனிமத்துகளை சேகரிக்கலாம் என்பதாக சொல்லி மலையிலேருந்து இறங்குறாங்க. அப்போ அந்த அமீர் சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு வந்தால் தான் இறங்கணும். இல்லை நபிசா சொன்னது போர் நடக்கிற வரைக்கும் தான், யுத்தம் முடிஞ்சிருச்சு, வாங்க இறங்குவோம் என்பதாக சொன்னாங்க. அவங்களுடைய பேச்சை கேட்காம இறங்கி போனாங்க. என்ன நடந்துச்சு? விரண்டோடி எதிரிகள் பார்த்தாங்க, அந்த காவலாளிகள் யாரும் அந்த மலையில் இல்லை. அதனால் அந்த மலையினுடைய பின்வழியாக ஏறி பின்புறமாக முஸ்லீம்களை சூழ்ந்து கொண்டு தாக்குதல் தொடுத்தாங்க. பிறகு 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பெரிய நெருக்கடி ஏற்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான பல்லும் ஷஹீதாக்கப்பட்டுச்சு. ஒரு பெரிய நஷ்டம் ஏற்படுறதுக்கு காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு கட்டளைக்கு மாறு செஞ்சது. இன்னைக்கு எத்தனை நபிசாசம் கட்டளையை முஸ்லீம்கள் விடுறோம், எத்தனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகள் வாழ்க்கையில் விடுபடுது. அல்லாஹ்வுடைய உதவி எப்படி எதிர்பார்க்க முடியும்? இப்போ உம்மத்தில் ஈமானுடைய விஷயத்தில், யக்கீனுடைய விஷயத்தில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தாத்து செய்கிற விஷயத்தில் அல்லாஹ் ரசூல் மீதுன முஹப்பத்தை முஸ்லீம்களுடைய உள்ளத்தில் எப்போ துனியாவை விட தீனுக்கான முஹப்பத் அதிகமாகுமோ அப்பொழுதுதான் அல்லாஹுடைய உதவியை நாம் பார்க்க முடியும். இப்போ அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் நாமும் இருக்கிறோம். இது போன்ற இரவுகளில் அது போன்ற வெற்றிகளை நாம் நினைவு கூறுறது எதுக்காக என்று சொன்னால், அல்லாஹும் அது காரணத்தை சொன்னான். இப்போ தவறுதலாக சொல்லப்படுது, இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டுச்சு, யுத்தங்கள் செஞ்சு மிரட்டி பரப்பப்பட்டுச்சு என்பதாக தவறாக வரலாறுகள் திரிக்கப்பட்டு கொண்டு இருக்குது. ஆனால் அல்லாஹ் காரணம் சொல்கிறான், இவ்வளோ வருஷம் கொடுமை செய்யப்பட்ட முஸ்லீம்கள் அவர்களை எதிர்த்து போராடுவதில் தான் யுத்தமாக சொல்லப்படுது. பத்ர்லையும் சரி, உஹதுலையும் சரி, எங்கெல்லாம் முஸ்லீம்களை அழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்களோ அதற்கு எதிராகத்தான் முஸ்லீம்கள் படையெடுத்தார்கள். தபூக்களையும் சரி. அதனால யுத்தத்தை பற்றிய தெளிவான சிந்தனை முஸ்லீம்களுக்கு வர வேண்டும். இன்னைக்கு அதை பற்றி பேசுகிறதே ஒரு பெரிய ஒரு பயங்கரமான விஷயமாக, ஜிஹாதி என்றால் ஒரு பெரிய தீவிரவாத விஷயமாக இன்று சித்தரிக்கப்பட்டு முஸ்லீம்களுடைய கை கட்டப்பட்டு விட்டு எந்த பற்றியும் தைரியமாக பேச முடியாத ஒரு சூழ்நிலையை பரவலாக்கி விட்டார்கள். ஆனால் இதை ஆக்கி அந்த எல்லா தீவிரவாத வேலையும் அவங்க செய்வாங்க, அவங்க எல்லா படுகொலைகளையும் செய்வாங்க, இனப்படுகொலையே செய்வாங்க. உலகம் அவர்களை தீவிரவாதம் என்று சொல்லாது. எதுவுமே செய்யாத நம்ம நாட்டில் எவ்வளோ சரித்திரங்கள் இருக்குது. இந்தியாவில் காந்தி கொலை செய்யப்பட்டார். எப்படி கொலை இந்து முஸ்லீம் கலவரம் இந்த நாட்டில் ஏற்பட வேண்டும் என்பதற்காக திட்டம் திட்டி இப்படியெல்லாம் செய்தார். இப்படி ஏராளமான சம்பவம் இந்தியாவில் நடந்திருக்கு. அப்பாவி முஸ்லீம்கள் இதனால் அவர்கள் கைது செய்யப்படுவதும் சிறையில் அடைக்கப்படுவதும், சிறையில் இருக்கிறவங்கெல்லாம் யாரு? குற்றம் செய்யாத நிரபராதிகள், குற்றம் செய்தவர்கள்லாம் சுதந்திரமாக நடமாடுகிறார்கள். இதெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு இஸ்லாம் போய் சேராதது தான், அவர்கள் அல்லாஹ்வை விளங்காதது தான். எதுவரைக்கும் ஈமானிய இஸ்லாமிய சூழ்நிலை உலகத்தில் உண்டாகாதோ, இஸ்லாமிய ஆட்சி உலகத்தில் நிறுவப்படாதோ, அதுவரைக்கும் மக்கள் உலகத்தில் நீதி நேர்மை எதிர்பார்க்கவே முடியாது. அநியாயமும் அட்டூழியமும் இதுதான் உலகம் நிரம்ப நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்கு மறுமலர்ச்சி உண்டாக்கி தருவானாக. எப்படி ரமலானின் மூலமாக பத்ருடைய வெற்றியை கொடுத்தானோ, எந்த ரமலானில் மக்கத்து வெற்றியை அல்லாஹ் வழங்கினானோ, இது போன்ற எந்தெந்த வெற்றிகளை எல்லாம் அல்லாஹ் நம்முடைய முன்னோர்களுக்கு வழங்கினானோ அது போன்ற வெற்றியை மிக விரைவில் அல்லாஹ் நம்முடைய காலத்திலும் இந்த ரமலானுடைய பொருட்டால் அதில் நாம் செய்யக்கூடிய அமல்களின் பரக்கத்தினால் அல்லாஹ் எப்படி விரும்புகிறானோ அந்த முறையில் நல்ல அமல்களை செய்து அல்லாஹ்வை நெருங்கி நல்ல ஒரு சூழ்நிலையை பார்ப்பதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹ்.